டைம் டிராவல் பண்ணி நம்மளோட பழைய காலத்துக்கு போறாங்க. மீன் பிடிக்கிற யாருமே நண்டு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நண்டை ஒரு அருவருப்பான பூச்சிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதை பயன்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருக்க நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வரா. அதை வச்சு இந்த காலத்துல செய்யற மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷை செய்யறா. இப்ப அதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கொடுக்குறா. அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட தயங்குறாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க. ஹீரோயின் எப்படி சாப்பிடணுங்கிறத கூட சொல்லி தரா. அது செம்ம டேஸ்டா இருக்கு. இப்ப அடுத்த நாள் அதே நண்டை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் விற்க ஆரம்பிக்கிறா. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு அவ ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டவங்க இப்ப காசு கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்த பெரிய ஹோட்டலோட ஓனர் ஹீரோயின வளர்ச்சியை பார்த்து ஹீரோயின் இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி சண்டை போடுறாரு. ஹீரோயின் உடனே நான் காலிலாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர் ஆகலாமான்னு கேக்குறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளோட ரெசிபியை வாங்கிக்கிறான். இப்ப அடுத்த நாளே ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி அவளோட கடையை காலி பண்ண வைக்கிறான். இப்ப ஹீரோயின் எப்படியும் அந்த போலீஸ்லாம் சமாளிச்சு மறுபடியும் அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு எதுக்கு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டேன்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவன் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதனால ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டுருது. இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த கடையோட ஓனரும் அவன் சொந்தக்காரங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்க. ஏன்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவாங்கிறதால அவனை மன்னிச்சுட்டு சொல்லி கெஞ்சுறாங்க. ஹீரோயினும் சரி நான் அவனை மன்னிக்கிறேன், அதுக்கு பதிலா நீ என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு கேக்குறா. அவனும் சரின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு பிசினஸ் சூப்பரா போகுது. அதனால அவ இத்தனாலப்பட்ட கஷ்டம் சரியாகி அவளோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறா. அதனால அவளோட ஃபியூச்சரும் மாறிடுது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க ஃபியூச்சர்ல போயிட்டு உங்க தாத்தா காலத்துல எதை மாத்த நினைப்பீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.